டே டு டேயில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு தான். எனக்கு இந்த ஃப்ரூட்ஸு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து சாமிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும், சாமிக்கு எதாவது செய்கிறோன்னா அது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் ஃப்ரையரு, பட்டர் ஷீட்டு, அப்புறம் மஃபின் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெட் ஃப்ளவர் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் டவல் வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கியிருந்தேன். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஃபிஷ் அதிகமாக பண்ணுறோம். ஸோ அதுக்காக பிளேட்டிங் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் பிளேட் வாங்கியிருந்தோம். அண்ட் சாமிக்கு ஏதாவது வச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கப் வேணும்னு சொல்லிட்டு செராமிக்கில் 4 கப் வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிற ஒரு பவுல், இது எல்லாமே செராமிக் தான். ஒயிட் அண்டு கோல்டு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். அப்புறமா இந்த பிளான்ட் வைக்கணும்னு ஆசை. ஆனால் பாப்பா இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சா பிடுங்கி எரிஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வாங்காமல் இருந்தேன். அதனால் பிளாஸ்டிக்கில் வாங்கியாச்சு. அண்டு நம்ம வீட்டு குட்டி பிள்ளையார் அவரையும் வாங்கிட்டு அவருக்கு ஒரு மாலை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பூ, வெத்தலை பாக்கு, அருகம்புல் எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்க்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டு பசு பசு மேட் நான் அப்படி தான் சொல்லுவேன், ஒயிட் கலரில். இது நல்லாயிருக்கும், வீடியோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாம் தான் டே டு டேயில் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.